வித்தவுட் சர்ஜரி ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த ரெண்டு ப்ரொசீஜர் இந்த நரம்பு வழியாக போய் உள்ளர அந்த பேஸ் மேக்கரை வச்சுருக்கோம். இதயத்தில் ஒரு வேல்வ் வந்து பழுதடைந்து அந்த அயோட்டிக் வேல்வுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பிரச்சனையுமே சால்வ் பண்ணோன்னே அவங்க இந்த மூச்சு வாங்குறதும் இல்லை, அடுத்தது மயக்கம் வர்றதும் இல்லை. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டேஜ் மக்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் சொல்லும்போது முக்கால்வாசி நேரம் அவங்க ஃபேமிலியில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, ஆப்ரேஷன் இந்த வயசில் நமக்கு தேவையா, ஏன்னா அதனால என்ன விளைவு வரும்னா இன்ஃபெக்ஷனு, ரொம்ப நாள் நீண்ட நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இதெல்லாம் மனசில் நம்ம வச்சுட்டு ஓல்டேஜ் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த ரெண்டு ப்ரொசீஜர். ஒன்று வந்து பேஸ் மேக்கர். இப்போ அம்மாவுக்கு வந்து 75 வயசு ஆகுது, ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பேஸ் மேக்கர் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆப்ரேஷன் இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஹார்ட்டில் உள்ளே கொண்டு போய் அந்த ஒயரை சொருவி அந்த இதயத்தை இயங்க வைக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது அது ஒரு சர்ஜரி. அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த சர்ஜரியில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த நவீனமாக கத்தீட்ரல் பேஸ்ட் அப்படின்னா இந்த நரம்பு வழியாக போய் உள்ளர அந்த பேஸ் மேக்கரை வச்சுருக்கோம். ரெண்டாவது ப்ரொசீஜர், மொத்தம் 2 ப்ரொசீஜர் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஒன்று பேஸ் மேக்கர் வித்தவுட் ஆப்ரேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்வு. இதயத்தில் ஒரு வேல்வு வந்து பழுதடைந்து அந்த அயோட்டிக் வேல்வுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி வரைக்கும் முதல்லேருந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் வேல்வை பொறுத்துறது. ஸோ அது பேர் அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, அதையுமே கத்தீட்ரல் பேஸ்ட், அதான் அந்த இரத்த குழாய் மூலியமாக வேல்வை எடுத்துகிட்டு போயிட்டு இதயத்தில் பொருத்தியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு பண்ணியிருக்கிறது இதான் நாங்கள் முதல் முறையாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன். ஒன்று வந்து அயோட்டிக் வேல்வ், அது பேர் டாவின்னு பேர். பேஸ்மேக்கருக்கு வந்து லீட்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ இது வந்து ரெண்டுமே புதிதாக வந்த கருவி இந்தியாவுக்கு. இது ரெண்டுமே அம்மாவுக்கு ஒரே டைமில் ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி பண்ணதில் அம்மா வந்து 48 ஹவர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வீட்டுக்கு நடந்து போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கருவியை இங்கேருந்து நம்ம இரத்த குழாய் மூலியமாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இரத்த குழாய் மூலியமாக இந்த கருவி போயிட்டு இதயத்தில் இந்த இடத்துல கொண்டு போய் அந்த வேல்வ் வந்து இந்த இடத்துல பொருத்தி இருக்கும். இது மூலயமா அப்படியே இம்ப்ளான்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இது வந்து டாவிங்கிற ப்ரொசீஜர். ஸோ இப்போ எல்லாமே இந்த இரத்த குழாய் மூலியமாக போய் இதயத்தில் பொருந்துறது. இது டாவிங்கிறது பேர். இதுதான் அந்த வேல்வு. இது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இதயத்தில் உள்ள வேல்வு. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் அந்த வேல்வு. மெட்டலோட சேர்த்து உள்ள கொண்டு போய் பொருத்திடுவாங்க. இது பேர் டாவின்னு பேர். ஸோ இதுவுமே இதில் இம்ப்ளான்ட் ஆகி உள்ளே கொண்டு போய் உள்ளே தள்ளிட்டு பேஸ் மேக்கருங்கிறது பார்த்தீங்கன்னா இது இதயத்தில் அந்த காலத்தில் நான் என்ன சொன்னேன்னா, இங்கே தான் பேஸ் மேக்கர் இந்த பெருசாக உள்ள கருவி ஆப்ரேஷன் பண்ணி இதை இங்கே வைக்கிறது. பட் இப்போ நவீனமாக இந்த ஒரு புல்லட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இங்கே ஒரு புல்லட்டு இங்கே ஒரு புல்லட்டு 2 புல்லட்டாக கொண்டு போய் அப்படியே உள்ளே கொண்டு போய் வைக்கிறது. இது வந்து பேஸ் மேக்கர். இவங்க என்ன காரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா, மயக்கம் ஒரு 5-6 வாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க கான்சியஸே இல்லாமல். ஸோ இது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது டயக்னோசிஸில் ஒன்று பேஸ் மேக்கர் ப்ராப்ளம் இருந்தது, இன்னொன்று வந்து அயோட்டிக் வேல்வு சுருங்கி இருந்தது. அது பேர் சிவியர் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அயோட்டிக் வேல்வ் சுருங்கினத்துக்கு இந்த டாவி ப்ரொசீஜர் பண்ணுறோம். ரெண்டாவது பேஸ் மேக்கருக்கு இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர் வித்தவுட் ஒயர் மூலயமா இது ரெண்டையுமே பொருத்தி இது ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ அவங்களுக்கு அதில் இப்போ பண்ணி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் மேலே ஆகுது. இன்னும் அதுக்கப்புறம் மயக்கம் எதுவுமே வராமல் நல்லா நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பிரச்சனையுமே சால்வ் பண்ணோன்னே அவங்களுக்கு இந்த மூச்சு வாங்குறதும் இல்லை, அடுத்தது மயக்கம் வர்றதும் இல்லை. ஸோ 2 ஹவர்ஸில் நம்ம 2 ப்ரொசீஜரும் பண்ணலாம். ஆர்டினரி பேஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் மேக்கர் இருக்கும், அந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது இங்கே வச்சுட்டு ஒயரோட அதான் லீடு, அந்த லீடை கொண்டு போய் ஹார்ட்டில் கனெக்ட் பண்ணுறது. பார்க்க மாட்டாங்க, நம்ம என்னென்ன கண்ணில்
ஒரு துணி வச்சு மூடிடுவோம். அது இல்லாமல் நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா அனஸ்தீஷியாங்கிறது லங்ஸுக்காக வென்டிலேட்டர்லாம் போட்டு பண்ணும்போது திருப்பி நுரையீரல் இதுலேருந்து வெளில வர்றது அது திருப்பி அது ஒரு பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அதுலேருந்து தவிர்க்கிறது தான் வித்தவுட் அனஸ்தீஷியா. அந்த பழைய பேஸ்மேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் தான் வரும். இது வந்து 17 இயர்ஸ் to 20 இயர்ஸ் வருது. டாவிங்கிறது ஒரு இதயத்தில் இந்த வேல்வு பழுது அடைந்திருக்க அயோட்டிக் வேல்வை நம்ம பொறுத்துறது தான் டாவின்னு பேர். அதுவுமே வந்து 10 வருஷம் 15 வருஷம் வருது. இப்போ ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்வு வழியாக தான் நம்ம ஹோல் பாடிக்கே பிளட் வருது. அது சுருங்கிருச்சுன்னா அது பேர் அயோட்டிக் வேல் ஸ்டினோசிஸ்ன்னு பேர். ஸோ அப்போ வந்து ஸ்டினோஸ் ஆயிடுச்சுன்னா இதயம் வந்து பம்ப் பண்ண முடியாது. பம்ப் பண்ண முடியாதனால பின்னாடி என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். எவ்வளோ காஸ்ட் ஆகுது? மெடிக்ளைம் இதற்கு கவர் ஆகுதா? ரஃப்லி ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. நம்ம ஆர்டினரியாக ஒரு 8 lakhsலேருந்து ஒரு 15 lakhs வரைக்கும் போகும். கம்பெனி அது வித்தியாசம். இது மெடிக்ளைம் மாதிரி இது ஏன் மெடிக்ளைமில் எல்லாம் கவர் ஆகுது. டாக்டர் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு தெரியுங்க. எங்கள் ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்கார். இந்த மாதிரி இருக்கிற எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். அது ஒரு 6 years ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எதுனாலும் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துடும். அந்த ஆப்ரேஷன் சொல்கிறது அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணது. ஒரு 2 மாதமாக ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்ற அப்படியே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீ டாக்டரை பார்த்துரு, மதன் டாக்டரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உனக்கு எது ஒன்றும் டிசைட் பண்ணணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தோம். இப்போ டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் மேக்கர் போடணும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆப்ரேஷன் கிடையாதுமான்னு சொன்னார். நான் உங்களுக்கு சும்மா வெறும் மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவேன். அதே மாதிரி மயக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் கூட அவளுக்கு அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. 2 days கழித்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து வாங்க, அந்த வால்வும் பொருத்திடுறேன், உங்கள் நல்ல நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வால்வு பொருத்தினாருங்க. அது ஒன்றுமே தெரியாது. உள்ளே போனது தான் எனக்கு தெரியுமே தவிர என்ன பண்ணாங்க எது பண்ண ஒன்றுமே தெரியாது. இப்போ நல்லா இருக்கேன். இவரை தேடின்னு தான் வந்தோம் நாங்கள். வேறு டாக்டர் அதுக்கப்புறம் மற்ற டாக்டரை பார்ப்போம்னு சொல்லி, ஏன்னா ஃபேமிலி டாக்டர் ஆகிட்டார் எங்களுக்கு அவர்.